சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி சுமூகமாக இருக்காது என அமைச்சர் KN நேரு கூறியதாக செய்தி வெளியான நிலையில் கூட்டணி குறித்து தான் பேசியது திரித்து கூறப்பட்டுவிட்டதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சி அடுத்த முறையும் தொடர எந்த நிலை வந்தாலும் பாடுபடுவோம் என்றுதான் கூறியதாக தெரிவித்தார். லால்குடியில் பேசுகிற போது நாங்கள் கூட்டணியை பற்றி தவறாக திரித்து போட்டு விட்டார்கள். எங்களது கூட்டணி என்பது மிக சரியான கூட்டணி. எங்களுடைய தலைவர் அந்த கூட்டணியை என்றைக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார். நான் சொன்ன கருத்து என்னவென்றால், 38 ஆண்டு காலம் கழித்து ஜெயலலிதா மீண்டும் ஆட்சியை பொறுப்பேற்று என்று சட்டமன்றத்தில் பெருமையாக பேசினார்கள். நாம் கலைஞருக்கு பிறகு இப்போது தளபதி அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் தொடர்ச்சியாக அடுத்த முறையும் தளபதி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற எந்த நிலை இருந்தாலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொன்னேனே தவிர கூட்டணியெல்லாம் யாரும் விட்டு கொடுத்து போவதில்லை. எங்களுடைய கூட்டணி அருமையான கூட்டணி கட்சி தலைவர்கள் எங்களோடு அருமையாக பழகி கொண்டிருக்கிறார்கள். எனவே வேண்டுமென்று அதை மாற்றி போட்டு விட்டார்கள். எந்த நிலை இருந்தாலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் தான் சொன்னேனே தவிர வேற ஒன்றுமில்லை. ஆசிரியர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.